Hi, welcome to Yatra's Tarot Reading. So first of all, என்னோடைய எல்லா ஃபாலோவர்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட சப்போர்ட்டர்ஸ்க்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இது முன்னுக்கு நான் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் கிடச்சிருந்தது. அண்ட் ஐம் ஸோ பிளஸ்ட். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அண்ட் நான் ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ் யார் வேணா இருக்கட்டும், நீங்கள் வந்து நிறைய மாதிரி வீடியோஸ் என்னுடைய ப்ரொஃபைலாக பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பல தடவை பார்க்கலாம். பட் ஜஸ்ட் தட் எல்லா மெசேஜும் உங்களுக்காக இருக்காது. ஸோ அப்படி அது உங்களுக்கு இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அது உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு விட்டுருங்க. எது உங்களுக்கோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரீடிங் வேணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் என் கூட நீங்கள் ப்ரைவேட் புக்கிங் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு நான் டிக்டாக்ல லைவ் செய்வேன், அங்கே நீங்கள் வந்து பங்கெடுத்துக்கலாம். இல்லைனா எனக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. சூனோ லேட்டர் நான் யூடியூப்பில் லைவ் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அங்கே வந்து உங்கள் கேள்வி கேட்டு ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர்ஸை நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி செய்ய போகிறோன்னா, ஏன் உங்கள் பர்சன் இன்னும் உங்களை காண்டாக்ட் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்கள் பர்சனோட கால் மெசேஜ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து ஒரு நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனாக இருக்கலாம். இல்லாட்டி சடனாக நான் இது சொல்ல போய் அவங்க திடீர்னு அவங்க என்கிட்ட பேசலை. 1 month to 2 months இல்லாட்டி 1 to 2 weeks இந்த மாதிரி நோ காண்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். இல்லாட்டி அதை விட அதிகமாக கூட நாட்கள் ஆயிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ யாரெல்லாம் வந்துட்டு போய் சேரும்னா, ஸ்பெசிஃபிக்காக இது வந்து யாரெல்லாம் இண்டிபெண்டாக இருக்கிறாங்களோ, ரொம்ப ரொம்ப இண்டிபெண்டான ஒரு பர்சன், யாரையுமே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு தொந்தரவு பண்ணாத ஒரு பர்சனாக இருக்கணும். மனசுக்குள்ளே நிறைய விஷயம் அடுக்கி வச்சுருந்து ஏதாவது ஒரு உதவி, ஏதாவது ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மெசேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு தான். ஸோ உங்களுக்கான மெசேஜ் என்ன, ஏன் இன்னும் உங்கள் பர்சன் இன்னொன்று காண்டாக்ட் பண்ணல, உங்களுக்கு அதுக்கான விட இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா, ஏன் அவங்க இன்னும் உங்களை காண்டாக்ட் பண்ணலை அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி வந்துட்டு ஹர்ட்டாக இருக்கீங்களோ உங்கள் பர்சனும் அதே மாதிரி ஹர்ட், ரொம்ப லாஸ்டாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோன்னா நடந்த ஒரு சில விஷயம் அவங்கள ரொம்ப நொறுக்கடிச்சிருக்கு. அதாவது அவங்களும் ஹர்ட்டாக இருக்காங்க, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ரீகவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்கள் 2 பேருக்குள்ளே அந்த ஒரு எமோஷ்னல் பிரேக் டவுன் அப்படின்னு உங்களுக்கு நடந்திருக்கோ அதே தான் அவங்களுக்கும் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒன்று, நீங்கள் 2 பேர் மேரிட் பண்ண கப்புள்ஸாக இருக்கணும், உங்கள் 2 பேருக்குள்ளே டிவோர்ஸாக ஆகிருக்கணும், இல்லாட்டி டிவோர்ஸாக ஆக போகிற ஏதாவது ஒரு பேச்சு நடந்திருக்கணும். இல்லைன்னா இவங்க உங்களுடைய லாங் டேர்ம் லைஃப் பார்ட்னராக இருந்திருந்தால் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை இந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணணும். இல்லை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே தகராறு இருக்கலாம், உங்கள் ஃபேமிலிக்கு அவங்கள பிடிக்காமல் இருக்கலாம், அவங்களுக்கு உங்கள் ஃபேமிலியை பிடிக்காத ஒரு சிச்சுவேஷன்ஸாக இருக்கணும். அதனால் அவங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில தயக்கம் இருக்குது. ஏன்னா அவங்க காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, என் பர்சன் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே, இவங்க ஒரு லைஃப்பில் இன்னும் நல்லா இருக்காங்களா அந்த மாதிரி. ஓகே, ஸோ இது அவங்க எல்லாரும் முன்னுக்கும் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. பட் அவங்க அது ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் சுற்றிட்டுருக்காங்க. சந்தோஷம்னு சொல்கிறதோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க பார்க்கும் போது அது பார்க்க நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு நடிக்கிறாங்க. வாவ், இது ஒரு ரொம்ப 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 அற்புதமான கார்டு, த லவ்வர்ஸ் கார்டு. ஸோ இந்த கார்டே போதும் அவங்க இன்னும் உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த கார்டு வந்து நார்மலாக நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான ஒரு கனெக்ஷனாக இருக்கணும், அவங்க இன்னும் உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ இன்னும் அந்த இடத்துக்கு வேறு ஒரு பர்சனை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்க இன்னும் தயாராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். மேபி அவங்க யாரு கூட பழகலாம்,
எத்தனை பேர்கிட்டனா பழகிட்டு இருக்கலாம், பேசிகிட்டு இருக்கலாம், நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் அந்த லவ்வர்ஸ் கார்டு வரும்போது அவங்களுக்கு உங்ககிட்ட கிடைச்ச அந்த ஒரு பாண்டிங், அந்த ஒரு ஃபீல் யாருக்கிட்டையும் கிடைக்கல. ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்கள் 2 பேருக்குள்ளே உள்ள சூழ்நிலை, த நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இன் ரிவர்ஸில் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சூழ்நிலை இன்னும் கூடி வரலை. இல்லாட்டி இவங்களாவே எஃபர்ட் போடுறதுக்கு தயக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்டேபிளாகவும் உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது வச்சு அவங்களுக்கு அவங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனாலவே அவங்களுக்கு எஃபர்ட் போட தோணலை. அவங்க பார்வைக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஹாப்பியாக பார்த்துக்கிறீங்க, உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்கள் தேவையில்லை அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ உங்களுடைய கைட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, நம்ம பார்ப்போம். ஸோ உங்கள் 2 பேருக்குள்ள நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நீங்கள் பேசுவீங்களா, உங்கள் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு நம்ம 2 கார்டு எடுப்போம். ஓகே, ஸோ நல்லா வேண்டிக்கோங்க என்ன நடக்க போகுது உங்கள் 2 பேருக்குள்ள. ஓகே, குவீன் ஆஃப் ஃபயர். ஓகே, நீங்கள் ஒரு ஃபயர் சைனாக இருக்கணும். ஓகே, செஜிட்டேரியஸ், லியோ, ஏரிஸ் இந்த மாதிரியான ஃபயர் சைனாக இருக்கணும். ஓகே, ஸோ உங்கள் கைடு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஒரு சார்மிங்கான பர்சன், உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது, உங்களுக்கு அந்த உங்களை பார்த்தோன்னே யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. நீங்கள் ரொம்ப ஒரு மேக்னெட்டிக்கான ஒரு பர்சன், வெரி கான்ஃபிடென்ட், வெரி வார்ம். அந்த எனர்ஜி நீங்கள் கேரி பண்ணணும். ஓகே, உங்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க. உங்களுடைய கைட் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். சப்போஸ் உங்கள் பர்சன் அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது, பட் இந்த பர்சன் உங்களுக்கு ஒர்த்தா இல்லையான்ட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணுன்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க. 2மே ஃபயர் சைன். ஸோ எனக்கு ரொம்ப என்ன எனர்ஜி கிடைக்குதுன்னா, செஜிட்டேரியஸ், லியோ, ஏரிஸ் இந்த மாதிரியான எனர்ஜியாக இருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2மே ரெட், இது 2மே ஒன்று தான் குறிக்குது. உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது, உங்களுக்கு நிறைய பவர் இருக்குது, அது வைஸாக யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்சன் உங்களுக்கான ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் அதே சமயத்திலும் இது முன்னுக்கு நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு நீங்கள் செய்யலையோ அதை நீங்கள் செய்யணும். அதே சமயத்தில் அந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணான்ட்டு உறுதியாக இருக்கணும். அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக சக்ஸஸாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லியும் அந்த பர்சன் ஒத்துக்கலைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கானது இல்லை. உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பட் அதே சமயத்தில் இன்னும் நிறைய வீடியோ நான் போடுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். என்னை மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் லைவ் செய்வேன் யூடியூப்பில், அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.